ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த நாளெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய வருடத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மேலானது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. நம்மளாம் எவ்வளோ பாக்கியசாலிகள் இல்லையா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதுவும் அவரே நம்பி அவருக்காக வாழுகிற ஜனங்கள் அதை விட என்னது பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடல், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணித்தோமே ஆனால் நிச்சயமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து தூதிப்பேன், மனதார உம்மை என்றும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆமென். ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்
அவருடைய பாதத்தில் என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடல், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நம்ம இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஆமேன். பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் செய்கிறதை தடுப்பதற்கு யாரும் அல்ல.
வார்த்தை ஒன்றும் தரையில் விழுகிறதில்லை. கர்த்தர் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். பாடல் 4வது பாடல். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம்முடைய வாழ்க்கையில். அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
ஏகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், ஏகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், ஏகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஏகோவா ராஃபா எங்கள் சுகமானவர், ஏகோவா ரூஹா எங்கள் மெய்ப்பரானவர், ஏகோவா ரூஹா எங்கள் சுகமானவர். அவரே நமக்கு சுகம் தரக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. Thank you Lord. வலுவாக என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வலுவாமல் என்னை ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றே நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றே நன்றி ராஜா. தாயை போல் பேச்சினீர் நன்றி ராஜா, தாயை போல் பேச்சினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசுராஜா, நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லலாமா? நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை
நம்மேல் நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிற கர்த்தர் நம்முடனே கூட வாக்கு பண்ணி இருக்கிற ஆண்டவர் இருக்கிறபடினால எந்த புயலுக்கும் எந்த காற்றுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பாடல் தாள் 6வது பாடல். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. அவர் பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனபுத்திரனும் அல்ல. அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அவர் எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். விசுவாசத்தோடு நம்ம எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்ல. சத்தமா பாடலாம், சின்ன பிள்ளைங்களா பாடுங்க நல்லா. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம்னா முடிந்ததே, யெகோவா தொடங்கியதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம்னா முடிந்ததே, யெகோவா தொடங்கியதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம்
தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. இயேசு என்னோடுதான், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. நல்ல கை தூக்கி, நல்ல கை தூக்கி நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். அவர் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஏதாவது வேணுமா? வீடு கட்டுறதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் ஒரு காரியம் செய்யணும்னா எதுவுமே என்னல்ல, தேவையே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இறைச்சிக்காக அழுத போது மோசே ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்தாரு? முறையிட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், இத்தனை ஜனங்களுக்கும் நான் போஷிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னப்போ, மோசே இவ்வளோ ஆடு மாடுகளை அடிச்சா கூட என்ன செய்யாது, பத்தாதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, கர்த்தருடைய கரம், என்னுடைய கரம் என்ன இல்லை, குறுகி போகல, என் வார்த்தையின்படியே நீ நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, ஹல்லேலூயா, ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அள்ளி கொண்டது. சமுத்திரத்துல கடல்ல மீன் தான் கேள்விப்பட்டிருக்கோம், காடை அங்க இருக்குன்னு சொல்லி என்ன செய்யல, கேள்விப்படலை. ஆனாலும் ஆண்டவரால முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதிசயமான காரியங்களை அவர் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். பாடல் தாளில் 5வது பாடல். அப்படியே இந்த பாடலை பாடி நம்ம எல்லாரும் ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன் நம்புவேன் உண்மை மட்டுமே, என் வாழ்க்கை நம்பிக்கையே நீர்தானே. அவரை நம்பிட்டா என்ன போதும் இல்லையா? நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் அதுதான். என்ன நீ நம்புறியா? இந்த உலகத்தில் ஏசப்பா ஊழியம் செய்யும் போது அதான், என்ன நீ விசுவாசிக்கிறியா? வேற ஏதாவது கேட்டாரா? குருடரை சுகமாக்கும் போது, சப்பானிகளை நடக்க வைக்கும்போது எதாவது கேட்டாரா? நான் சுகமாக்குவேன், நீ நம்புறியா? நம்புறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு குவாலிஃபிகேஷன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் வாய்க்கால் ஓரமாய் வேர்களை விடுகிறதும், மழை தாழ்ச்சியான காலத்திலும் இலை என்ன செய்யுமாம், பச்சையா இருக்கும், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல. அப்ப நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல மட்டும் இருந்தா போதும். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென்.
ஆராதிச்சுக்கிட்டே பாடுங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா. நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்மை உருவாக்கின நாள் முதல் எத்தனையோ மரணங்கள், ஆபத்துக்கள், அவமானங்கள், நிந்தைகள் வந்த போதிலும் நம்மை கைவிடாத நேசர். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாலே நம்மை கரம் பிடித்தவர், நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் அவர் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். சேர்ந்து என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்து நிற்பேன். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன். பாடுங்க, சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நம்புறேன். ஆண்டவரே, உங்களை நான் நம்புறேன். நம்புவதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே. நாட்களெல்லாம் என்றும் உம்மை நான் துதிப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை நான் துதிப்பேன். ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. நம்முடைய ஃபோக்கஸ் யாரும் வரட்டும், யாரும் போகட்டும், எங்கே வேடிக்கை பார்க்காம உங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஜெபத்தோட பாடுங்க. என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா.
ஆண்டவரே. நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. லிப்ரா அந்தனா ஷியாலதோனி அந்தனா உரமா ஷியாலதோனியா லிப்ரா அந்தனோ ரிமியாலதுரமா ஷியாந்தனா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. அறிக்கை பண்ணுங்க வாயினால. ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. என்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எனக்கு நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவரே. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே. உடைய கரம் குறுகி போனது இல்ல ஆண்டவரே. ஏசப்பா நீங்க சொல்லியும் செய்யாத இருக்கிற தேவன் அல்ல. நீங்க சொன்னதை செய்கிற கர்த்தர். நீங்க சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அப்பா உடைய வாக்குத்தத்தை எந்த சத்துருவும் எந்த மனிதனும் பிடுங்க முடியாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன். நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. ஜீவனோட கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஓ நன்றி தகப்பனே. உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஜெனிப்பித்தவர் நீதானையா, கைவிடவில்லை ஐயா. அதை உணர்ந்து சொல்றீங்களா? என் தாயின் கருவில நான் உருவான நாள் முதல் என்னை மட்டும் நீங்க நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே? விடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே. நம்பிக்கையே நீதானையா. நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலை வந்த போது, நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலை இருந்த போதிலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியினால கற்பம் செத்து போன நிலைமையில அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி வந்தபடியினால ஹல்லேலூயா. ஓ அவர் சொன்னபடியே நட்சத்திரங்களை போல அவர் பெருக பண்ணினார். அவர் சொன்னபடியே கடற்கரை மணலை போல பெருக பண்ணினார். அவர் சொன்னபடியே அவனுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றினார்கள். ஹல்லேலூயா. மாஷியாந்தனா லிப்ரஹந்தனா ரிபியால தூராமா ஷியாகா ஓ ரிமியாந்தனா ரிமியால தோனியந்தனா ஷியால தோனியா. நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம். ஆனால் நாம் நம்பி வந்த தெய்வம் நமக்கு இருக்கிறார். நாம் நம்பி இருக்கிற தெய்வம் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த மனிதன் அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு எதிராய் வந்த சிறிய ராஜா சனகரிப் உனக்கு எதிராய் வந்து நீ நம்புற நம்பிக்கையெல்லாம் வேஸ்ட், உன் தெய்வம் உனக்கு கை கொடுக்காது என்று சொன்ன போது ஹல்லேலூயா தெய்வ சமூகத்துல போய் அழுதான் எசேக்கியா ராஜா. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு தூதன் அசீரியருடைய பாளையத்துக்குள்ள இறங்கி ஒரு நாள் ராத்திரியில 1,85,000 பேரை சங்காரம் பண்ணி போட்டான். அது மாத்திரமல்ல, தேவனை தூஷித்த அந்த மனிதனுக்கு நடந்தது என்ன? அவனுடைய நினிவேக்கு போய் இருந்த கோயிலுக்குள்ள போகும்போது அவன் பெத்த பிள்ளைங்களை அவனை வெட்டி போட்டாங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் நம்பி இருக்கிற நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒருவர் உண்டு.
ஹalleluya. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனிதனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, சூழ்நிலைகளுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, வியாதிகளுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற கர்த்தர். ஹalleluya. மாஷியாந்தனா நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் ஆண்டவரே, என்ன நீங்க மறக்க மாட்டீங்க ஆண்டவரே. 400 வருஷம் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றும் போது யார்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணினாரோ இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணின மனுஷன் இல்ல. ஹalleluya. யாரோடு அவர் பண்ணினாரோ அவங்க இல்ல, ஆனா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறியது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனங்களை அணி அணியாய் கர்த்தர் புறப்பட செய்தார். அவருடைய ஓங்கிய கரம், அவருடைய பலத்த கரம், ஹalleluya, நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தலாமா? மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். கரங்களை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நன்றி தகப்பனே, எங்களை நீர் மறவாமல் நினைக்கிறதற்காக நன்றி. சகோதரி, நீங்க எதிர்பார்க்கிற ஒரு புதிய கிருபை, புதிய அபிஷேகத்தை, புதிய பலனை இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க மறவாமல் நினைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் சொல்லியும் செய்கிற தேவன், நீர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்புகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.